வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதிர், நான் சொல்றத கேளு. கதிர் விடு கதிர். கதிர் நான் சொல்றத கேளுடா. இதெல்லாம் வேண்டாம் கதிர். சொன்னா கேளு வா. கதிர், கதிர் சொன்னா கேளுடா. விடு. கதிர் விடு. நீ தான ஆரம்பிச்ச சாகலான்னு. நான் என்ன சொல்ல போறேன்னு கேளு. நீ வரலனா இப்ப நான் போறேன். விடு. விடு. கதிர், கதிர். கதிர் சொன்ன கேளுடா. கீழ வா. கதிர், கதிர். எதுவும் பேசாத. கதிர். நம்ம ஒண்ணா வர முடியாதுல. சரி ஒண்ணா சாவோம். டேய், என் அக்கா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காடா. நான் சொல்ல தேவையில்ல அகிலா. இந்த கல்யாணம் எனக்கு வேணாம். வா. வா, நீ ஆசைப்பட்டல சாவணும்னு வா. டேய் கதிர், கதிர் ப்ளீஸ் கதிர் சொன்ன கேளு கதிர். ஐயோ நீ கதிர், கதிர் நான் சொன்ன ஐயோ கதிர், கதிர், கதிர் நான் சொன்ன கேளு கதிர். கதிர் சொல்றத கேளுடா. இல்ல எனக்கு வாழ பிடிக்கல. வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும். இல்ல செத்துறலாம். நீ தான சாகணும்னு. நீ தான சாகணும்னு. அப்ப வா. இல்ல கதிர், 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 கதிர் ப்ளீஸ் கதிர். நான் ரெண்டு பேர் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். இல்ல ரெண்டு பேர் வாழ்க்கை நாசம் போட்டும். கிட்ட லூசு மாதிரி கீழ இறங்க. கதிர் முடியாது. கதிர் சாகலாம் வா. கதிர், கதிர் வேணாம் கதிர். சொன்ன கேளு கதிர். வேண்டாம் கதிர் ப்ளீஸ் கதிர். இங்க பாரு, அக்கா ஒரு முக்கியமான விஷயம் பண்ணிட்டு இருக்கா. நான் சொல்றத கேளு. எதுவும் கேட்க விரும்பல. ஐயோ கதிர், ரெண்டு பேரும் ஒண்ணா சாகலாம் வா. கதிர், கதிர் வேணாம் கதிர். நான் சொன்ன கேளு கதிர். கீழ இறங்கு. இறங்குடா. இறங்கு கதிர். இங்க வா. ஏன் என்ன தடுத்த? இங்க பாரு, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேட்டுட்டு பேசு. என்ன சொல்ல போற சொல்லு. கதிர், நீ நினைக்கிற மாதிரி அந்த கொலையை நீ அகிலா. அண்ணா. மாமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நான் பார்த்த மாதிரி வேற யாராவது பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இவன் தான் யோசிக்க மாட்டான். உனக்கு அறிவு எங்க போச்சு அகிலா? இல்ல மாமா, நான் தான் பேசாத. எங்க அம்மா பார்த்திருந்தாங்கன்னா மொத்த சொந்த பந்தத்தையும் கூப்பிட்டு வச்சு உன் மானத்தை வாங்கியிருப்பாங்க. அவன் தப்பிச்சு போயிருப்பான். இங்க பாரு அகிலா, நான் சொல்றது உங்க அக்கா மகாவுக்கு தான் புரியல. நீயாவது புரிஞ்சுக்கோ. நீயும் கதிரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி இருக்கலாம். ஆனா அது பழைய கதை. ஒரு பிரச்சனை வந்தப்போ நீதான் கதிர் வேணும்னு நினைச்சு சாகர அளவுக்கு போன. ஆனா கதிர் அப்படி இல்ல. ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை இவன் உன்னை நினைச்சு வருத்தப்பட்டிருந்தா, அகிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தா, எல்லாரையும் எதிர்த்து நானே உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சிருப்பேன். எனக்கு அகிலா தான் வேணும்னு ஒரு தடவை கூட இவன் சொல்லல. அகிலா வேண்டான்னு எல்லாரும் முன்னாடியும் சொன்னான். மேகனா கழுத்துல தாலி கட்டுவேன்னு கற்பூரத்தை அணிச்சு சத்தியம் பண்ணா இவன். இதுக்கு அப்புறமும் இவன் தான் வேணும்னு நீ நினைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. டேய், எதுக்குடா இங்க வந்த? எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அகிலாவை பார்க்க வந்த? அகிலாவுக்கு துரோகம் பண்ணிட்டோமேன்னு கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லையா உனக்கு? பாத்தியா இப்ப கூட எப்படி நிக்கிறான் பாரு. இவனுக்காகவா நீ சாகுற அளவுக்கு போன? அதுக்கெல்லாம் இவனுக்கு தகுதியே இல்ல. டேய், இன்னொரு தடவை அகிலாவை தொந்தரவு பண்றத நான் பார்த்தேன், தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். வாடா. டேய் வாடா.